அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி ஓம் எனும் பிரணவ மந்திரம். இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது, அந்த ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் யாது என்பதைத்தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் ஆ, உ, மா என்ற 3 எழுத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அந்த எழுத்துக்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழில்களை குறிப்பதாக அமைந்துள்ளன. அதே மாதிரி 3 கடவுளர்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களை உள்ளடக்கிய ஒரு மந்திரமாக ஓம் எனும் பிரணவ மந்திரம் அமைந்துள்ளது. ஓம் எனும் பிரணவத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஆ, உ, மா என்ற எழுத்துக்களின் பொருள்தான் என்ன? ஆ என்பது சிவனையும், உ என்பது உமையம்மையையும் குறிப்பதாக குறிப்பிடுகின்றனர். வேறொரு முறையில் ஆ என்பது சிவனையும், உ என்பது உயிரையும், இம் என்பது அல்லது ம என்பது மும்மலங்களையும் குறிப்பதாக இருக்கின்றது. ஓம் எனும் பிரணவ மந்திரமானது 5 எழுத்துக்களின் உள்ளடக்கமாக உள்ளது. அதாவது அகார, உகார, வகார, மகார, யகாரமே இந்த பிரணவமாக உள்ளது. பிரணவம் என்றால் என்ன? பிரணவம் என்றால் சுவாசம். அதாவது மனிதன் உயிர் வாழ சுவாசம் அவசியமாகிறது. அதே மாதிரி பிரபஞ்சம் தழைக்க இந்த பிரணவம் அவசியமாகிறது. அதுவே ஓம் என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். ஓம் என்ற இந்த மந்திரத்தின் பெருமையை உபநிடதங்கள் அறிவிக்கின்றன. ஆகவே மந்திரங்களுக்கெல்லாம் மூலாதாரமாக முதன்மையான ஒரு மந்திரமாக இருக்கக்கூடியது இந்த ஓம் எனும் மந்திரம். இதை பிரணவ மந்திரம் என்றும் நாம் கூறுகிறோம். தந்தை சிவபெருமானுக்கே சிறுவன் முருகன் சுவாமி மலையில் ஓம் எனும் பிரணவத்தின் பொருளை உணர்த்தி தகப்பன் சாமி என்ற பெயரினை பெற்றார். அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய இந்த ஓம் எனும் மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது? ஓம் எனும் மந்திரத்தினை நாம் உச்சரிக்கும் போது உடம்பில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளும் செயல்படுகின்றது. நம்முடைய உடம்பினை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள இந்த பிரணவ மந்திரம் உதவுகின்றது. அதாவது ஒரு காரியத்தை நாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூட, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூட இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரமே நமக்கு உதவிகரமாய் உள்ளது. இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரமானது நாம் நன்கு சிந்திக்கவும், நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறனை அதிகரித்து நம்முடைய அறிவை விரிவாக்கம் செய்யவும் இந்த பிரணவ மந்திரம் நமக்கு அவசியமாகிறது. குறிப்பாக இந்த ஓம் எனும் பிரணவத்தை நாம் உச்சரிக்கும் போது நமக்குள் நம்முடைய உடம்பில் உள்ள சுவாச கோளாறுகள் அனைத்தும் நீங்குகின்றன. எல்லா மந்திரங்களுக்கும் தலையாய மந்திரமாக, முதன்மையான மந்திரமாக உள்ள இந்த ஓம் எனும் மந்திரத்தை நாமும் அனுதினமும் உச்சரிப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.